வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுகிறேன். இன்றைக்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி பேச போகிறேன். அவர் இறந்து சுமார் 35 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இத்தனை வருஷத்துக்கு பிறகும் அவர் மக்கள் மனதில் இருக்கிறார். அந்த அளவிற்கு மக்கள் மீது அன்பாக இருந்தார். சிலர் சொல்லுகிறார்கள், தமிழ்நாட்டு மக்கள் படத்தில் நடிப்பதை பார்த்து தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள், அப்படித்தான் எம்ஜிஆரையும் முதலமைச்சர் ஆக்கினார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு தெரியும் உண்மை எது, நடிப்பு எது என்று. அவர் ஏழைகளின் கஷ்டத்தை புரிந்து கொண்டிருந்தார். ஏழைகளின் பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தினார். அப்போது சிலர் சொன்னார்கள், போதிய அளவு நிதி இல்லை, இதை செயல்படுத்துவதே கடினம் என்றார்கள். அதற்கு எம்ஜிஆர் சொன்னார், எந்த காரணத்தை கொண்டும் இந்த திட்டத்தை நிறுத்த மாட்டேன். என்னுடைய சொத்து எல்லாம் விற்றாவது இந்த திட்டத்தை தொடருவேன் என்று சொன்னார். அதை செய்தும் காட்டினார். அதன் பிறகு தமிழ்நாட்டில் படித்தவர்களின் சதவீதம் அதிகரித்தது. சத்துணவு ஆரம்பித்த அன்று